காய்ஸ் 4400 பேர் ஓவர் நைட்டில் மில்லியனர். ஓகே, வெல்டிங் பண்ணுறவங்க, டெக்னீஷியன்ஸ் வேலை செய்கிறவங்க, ஓகே, கெஃபேட்டேரியாவில் வேலை செய்கிறவங்க, அமோங் தம், ஓகே, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து 4400 பேர் சார். ஓகே, வணக்கம் மக்களே, நான் ஏபி செல்வன். தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்பேஸ் எக்ஸ் இந்த கம்பெனி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கடந்த ஒரு மாதமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் இருந்து உங்களுக்கு இதுதான் ஹாட் டாபிக். ஸ்பேஸ் எக்ஸோட ஓனர் யார் தெரியுங்களா? ஈலோன் மாஸ்க். இவரும் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. கேள்விப்பட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் கண்டிப்பாக டெஸ்லாவை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? இந்த டெஸ்லாவோட ஓனர் தான் ஈலோன் மாஸ்க். அவர் தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸோட கம்பெனியோட ஓனர். அவர் வந்துட்டு ஸ்பேஸில் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிகிட்டு இருக்காரு. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் என்ன ஏதுன்னு நீங்கள் கூகுளில் போய் படிச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய டாபிக். ஸோ இந்த கம்பெனியோட ஓனர் தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸை ஐபிஓ பண்ணாங்க போன வாரத்தில். ஓகே, எங்கே? மலேசியாவில் இல்லைங்க, யூஎஸில். ஓகே, எப்படி வந்துட்டு என்விடியாவாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், ஓகே, அல்ஃபபெட்ன்றது கூகுள் வந்துட்டு இப்போ இவங்க எல்லாருமே எப்படி ஐபிஓ பண்ணி இன்றைக்கி பெரிய ஜெயண்ட் கம்பெனியாக இருக்காங்களோ யூஎஸில், அந்தமாரி இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியும் ஐபிஓ பண்ணாங்க போன வாரத்தில். இவங்களோட ஒரு யூனிட்டோட விலை $135 ஐபிஓ ப்ரைஸ். ஆனால் லீஸ் பண்ணும்போது $150. நேற்று மார்க்கெட்டில் அவங்க க்ளோஸ் பண்ண வேலை $200 சொச்சம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போயிட்டுருக்காங்க. யாரையும் நான் இங்கே வாங்க சொல்லலைங்க காய்ஸ், அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, அவங்களோட வளர்ச்சியை தான் நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். ரைட்? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இதேமாரி சேட் ஜிபிடியை பிலாங் பண்ணுறது யார்? ஓப்பன் ஏஐ. இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. உங்களோட ஆஃபீஸாக இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், நிறைய ஏஐ டூல் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பன் ஏஐயோட டூல்ஸ் தான் வந்துட்டு சேட் ஜிபிடி. நிறைய பேர், நானும் வந்துட்டு சேட் ஜிபிடி நிறைய யூஸ் பண்ணுவேன். ஓகே, நிறைய இன்ஃபோ நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயம் அதில் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கம்பெனியும் வெரி சூன், ஓகே, அவங்க வந்துட்டு ஐபிஓ பண்ண போகிறாங்க யூஎஸில், நாட் மலேசியா. ஓகே கைஸ், ஆனால் நம்ம மலேசியன்ஸும் வந்துட்டு இதில் பங்கு எடுக்க முடியும். இந்த ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னா சேட் ஜிபிடின்றது ஒரு உலகம் பூரா வந்துட்டு பெரிய ஒரு பிஸ்னஸ் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஓகே, ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கனாக்கா $1 trillion ஐபிஓ போவோம். இப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸ்க்கு அடுத்து இந்த சேட் ஜிபிடியும் வந்து பெரிய அளவுக்கு ட்ரில்லியன், சரிங்களா, பில்லியன் கிடையாது, $1 trillion வந்துட்டு அவங்களோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போவோம் அப்படின்னு கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்தமாரி வாய்ப்புகளை நம்ம மலேசியாவில் இருந்தாலும் விடாமல் பயன்படுத்திக்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்ன சார் இது எப்படி சார் இன்வால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு தான் நம்மளோட ட்ரைனிங்ஸ் இருக்குது. ஓகே, நம்மளோட பேசிக் செமினார் இருக்குது, நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸஸ் இருக்குது. எப்படி இந்தமாரி கம்பெனிகளை கண்டுபிடிக்கிறது, எப்படி வாங்குறது, எப்படி மலேசியாவில் இருந்து இந்தமாரி பெரிய கம்பெனியோட ஐபிஓஸை வாங்குறது. ஆல்ரைட்? ஸோ இப்போ சில பேர் வந்து ஐபிஓவில் கிடைக்காம இருக்குல்ல, ஸோ ரியல் மார்க்கெட்டில் அதை எப்படி வாங்குறது, எந்த டைமில் வாங்குறது, ஸ்பேஸ் எக்ஸை இப்போ வாங்க முடியுமா, இல்லை ஃபியூச்சரில் வாங்கலாமா, அல்லது இந்த ஓப்பன் ஏஐ, ஆல்ரைட், இந்த சேட் ஜிபிடி வந்த பிறகு எப்படி வாங்குறது, இது எல்லாம் தொட்டு தான் வந்து நம்ம செமினாரில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னமும் இந்த மாரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியலனாக்கா எனக்கு புலன வாயிலாக மெசேஜ் போடுங்க. 23ஆம் தேதி கேரளில் நடக்குது செமினார், பேசிக் செமினார் கேரளில் நடக்குது. அண்ட் ஜேபியில் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் தேதி ஜூலை நடக்குது. இட்ஸ் ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னாக்கா புலன வாயிலாக மெசேஜ் போடுங்க. நீங்களும் வந்து கலந்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க என்ன தான் நடக்குது உங்களை சுற்றின்னு. ஓகேவா? இன்னும் ஓவர் நைட்டில் மில்லியனர் ஆகணும்னு நான் சொல்லலை. ஓகே, பட் வாய்ப்புகள் இருக்குது. இந்தமாரி கம்பெனியில் நம்மளும் பங்கெடுத்துக்கிட்டாக்கா நம்மளோட சேவிங்கை கண்டிப்பாக பல மடங்கு குரோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மீண்டும் சந்திப்போம் மக்களே. வாழ்க வளமுடன்.